இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அன்னபூர்ணி திட்டங்கிறது பார்த்தீங்கன்னா 250 வாரம். ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 250 5 வருஷமாக தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஆக்சுவலாக நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயே இது ஒரு முன்னுதாரணமாக இருக்குது. நான் வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன், இது ஒரு அவார்டெலாம் வாங்கி கொடுங்க சொல்லி. ஏன்னா வந்து இந்த பிரசிடென்ட்ஸ் இருக்காங்களே, அவங்க தான் கொண்டு வந்து இருக்காங்க. அந்த லெகசியை நானும் ஃபாலோ பண்ணுறேன். பிரசிடென்ட்டும் அடுத்த நியூ பிரசிடென்ட் அவரும் இதை கண்டினியூ பண்ணுவார். இது பார்த்தீங்கன்னா ரோட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாரும் தெரியும், ஃபவுண்டேஷன் தெரியும். ரோட்டரி இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் ஒரு சோசியல் அமைப்புன்னு தெரியும் உங்களுக்கு. அதில் வந்து 7 ஃபோக்கஸ் ஏரியா இருக்குங்க. அதில் முக்கியமான ஃபோக்கஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா மெட்டர்னல் அண்ட் சைல்டு ஹெல்த், தாய் மற்றும் குழந்தை நலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் எப்படின்னா ஒவ்வொரு நீங்கள் கர்ப்பிணி பெண்கள்லாம் அனடல் மதர்ஸ் செக்கப் போகிறப்போ அவங்க ரொம்ப நேரம் லேட் ஆகுது, உங்களுக்கு ஃபுட்டு கிடைக்காம ஸ்கேன் போயிட்டு வரணும். அவங்களுக்கு வந்து அந்த டைமில் ப்ராப்பராக ஃபுட்டு நியூட்ரிஷன் ஃபுட்டு கொடுக்குறதுக்காக தான் இந்த உன்னதமான திட்டத்தை வந்து ஞானசேகரனை வந்து ஆரம்பிச்சு வச்சார். அது ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் சார் பார்த்தீங்கன்னா எங்களோட பாஸ்ட் பிரசிடென்ட் சோம் சார் தான் ஃபஸ்ட்டு சேராக இருந்தார். ஸோ தேங்க்ஸ் ஞானசேகரனா ஃபார் ஆர்கனைசிங் ஒண்டர்ஃபுல் ஈவென்ட். ஸோ I'm also welcoming our Lions President Selvaraj sir. Thanks for coming. Thank you. கவர்னர் அவர்களுக்கு முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து நல்லுள்ளங்களையும் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைவு கூறுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த திட்டம் இது எதாச்சியாக நாம் கேள்விப்பட்டோம், இங்கே வெளியூரில் இது மாதிரியெல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத கேள்விப்பட்டோம். அப்போ நாம் நம்முடைய டாக்டர்கிட்ட கேட்குறப்போ நர்சமாக நம்ம யோசிப்பணி நம்ம சுனிதா போனவங்கள சொன்னாங்க, இவங்க வந்த ஒவ்வொரு வாரமும் கர்ப்பிணி பெண்கள் டெஸ்டிங்க்கு வந்தால் போருக்கு 1 மணி ஆகிடுது. அது போக அவங்க வெள்ளிங்காடு வரைக்கும் இருந்து வர்றாங்க, போய் வீட்டுக்கு சேர்றதுக்கு கஷ்டமாக இருக்குது, ஏதாவது ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் கொடுத்தா பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு சஜஷன் கொடுத்தாங்க. அந்த சஜஷனை செயலாக்குவதற்கு நம்முடைய எல்லா ரோட்டரி நண்பர்களும் ஒத்துழைத்ததன் காரணமாக இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பிரயோஜனமாக இருக்கா? ஏமா பெனிஃபிஷியஸ் பிரயோஜனமாக இருக்கா இல்லையா? இல்லை ஒரு கை வாசியாக இருக்கக்கூடாது. ஆமாம், உங்களுக்கு அதனோட இதில் செவிலியர் இருக்கீங்க. இதில் ஏதாவது சின்ன முறைகள் இது எப்படி இருந்தாலும் ஒரு திட்டம் தொடர்ந்து நடக்கும்போது இன்னும் மாடரேட் பண்ணாதான் எதாக இருந்தாலும் மாற்றம் ஒன்றே நிலையானது. ஈடுபட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் உறுதுணையாக வரும் நாம நல்லா சாப்பிடு. சோனா வீட்டுக்கு கூப்பிட்டுமா?